திருவண்ணாமலை கிரிவல பாதையை நீங்கள் சுற்றி வரும்போது நடந்து வருவீர்களா அல்லது வாகனத்தில் அமர்ந்து வருவீர்களா? நடந்து சுற்றி வருவீர்கள் என்றால் வெறும் காலிலா அல்லது காலணி அணிந்தா? குழந்தைகள், தாய்மார்கள், பக்தர்களாகிய நீங்கள் கிரிவல பாதையை சுற்றி வரும்போது உங்களுக்கு கிடைத்தது கடவுள் அருளா, கால் வலியா? பலாயிரக்கணக்கான பெண்கள் கிரிவலம் சுற்றி வருகிறீர்கள். உங்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான கழிப்பிட வசதி உள்ளதா? இப்படி அண்ணாமலையார் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டால் இதுக்கு நம்மக்கிட்ட தீர்வு இருக்கா, பதில் இருக்கா? சமீபத்தில் நானும் என்னோட நண்பர் பிரபாகரனும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிருந்தோம். எனக்கு என்னவோ அண்ணாமலையார் இத்தனை கேள்விகளையும் நம்ம பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே அவ்வளவு குருமார்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு வணிகர்கள் இருக்கிறாங்க. அரசு தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்கு. அவ்வளவு மக்கள் வெறுங்காலில் நடக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் நடக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் காலில் காயங்கள் ஏற்படுது, கால் கொப்பளிச்சு போகுது. அவ்வளோ இன்னல்களுக்கு அவங்கெல்லாம் ஆளாகிறாங்க. வெறும் காலில் நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் பயனடைகிற மாதிரி அந்த பக்தர்கள் காணிக்கையால் பயன்பெற்ற அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், குருமார்கள் ஏன் ஒரு தேங்காய் நார் மேட்டு கிரிவலம் முழுக்க போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலையார் என்னை பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தூய்மையான சுகாதாரமான கழிப்பறைகள் அங்கே அதிகமாக இல்லை. அப்படியே 1-2 இருக்கிற இடத்துல ரெடிமேட் கழிப்பறைகள் இருந்தாலும் அவைகள் நம்ம ரோட்டில் நிற்கும் போதே துர்நாற்றம் வீசுது. இதை அரசு அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்ற வணிகர்கள் ஏன் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தோணுது. மேலும் நம்முடைய மக்கள் அங்கே அவ்வளவு அற்புதமான ஒரு சுற்றுச்சூழலுடைய ஒரு ஆரோக்கியம் மிகுந்த இடத்த நம்ம தேடி போகிறோம். நம்ம மக்களுக்கு பல கவலைகள் இருக்குது. ஒருத்தவங்க ஆரோக்கியம் வேணும்னு அங்கே போகிறாங்க, இன்னொருத்தவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அங்கே தீரணும்னு போகிறாங்க, இன்னொருத்தவங்க பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. இப்படி பல வேண்டுதலை வச்சு ஒருத்தரும் அங்கே போகிற நம்ம அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நம்முடைய உடம்பை, நம்முடைய வீட்டை நாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கிரிவல பாதையை ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. மற்ற குப்பை கூலங்களை சரியான குப்பை தொட்டிகளில் போடுறது மிக முக்கியமானது. பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அத்தகைய ஒரு அற்புதமான முயற்சியை நாமளும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உண்மையிலேயே இந்த மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவை மற்ற பக்தர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. நாம் விரும்புகிற மாற்றம் விரைவில் அண்ணாமலையார் அருளோட சிறப்பாக நடக்கும்.